ரைட், நான் விஷயத்துக்கு வரேன். நான் உண்மையாகவே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தது இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நிற்காம போகணும். ஒரு டாக்டர்கிட்ட கார் பார்க்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட்டில் பார்த்தால் இவர் டியூட்டியில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி நாங்கள் ஒரு ஓப்பன் அண்ட் ஃபேர் சிஸ்டம் ஒன்றை க்ரியேட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. ஒரு டாக்டர் இப்போ அதாவது பேஷண்ட் டாக்டரை சூஸ் பண்ணக்கூடிய இருக்கணும். எனக்கு அந்த டாக்டரை விருப்பம், இந்த டாக்டரை விருப்பம், அவர்கிட்ட நான் காட்ட போகிறேன்னு சூஸ் பண்ணியிருக்கணும். பேஷண்ட் அவரோட நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது, அதாவது சுகாதாரம் சம்பந்தம் இல்லாத வெளி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பேஷண்ட்ஸ், அதாவது என்னுடைய அம்மாக்கள் என்ன பார்க்க வேணும் என்று சொல்லி அப்படி கனகன ஆசைகளோடு தான் இந்த சுகாதார மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தேன். பட் அதுக்குள்ள இவர்கள் அதை செய்ய விடுவதாக இல்லை. நான் உண்மையாகவே ஐ எம் ஃபெட் அப் வித் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். முக்கியமாக இந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூவுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலேயே எனக்குடைய இது இல்லாமல் போயிட்டுது. மற்றது எந்த விஷயங்களை கையாள்கின்ற போது கூட எனக்கு அது சம்பந்தமாக உண்மையாகவே நம்பிக்கையற்று போகின்றது. இப்போது இருக்கிற மனநிலையில் இந்த இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சுகாதார கட்டமைப்புக்கு கீழே ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னால் சேவை பண்ண இயலுமா? அதாவது நான் என்ன விஷயம் செய்தால் கூட அதை இவர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் மாற்றத்தான் போகிறார்கள், அடைக்கத்தான் போகிறார்கள். அப்போ இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்து கொண்டு வர முடியுமான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம். இதுவரை எனக்கு கடிதங்கள் ஒன்றும் தரவில்லை, தருவார்களா பார்ப்போம். என்னை பற்றி கூடாமல் எழுதுவர்கள் கூட இதில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய என்ன பேர், அவருடைய நீலக்கடை ஷர்ட், எங்களுடைய காரநகர் வைத்தியர் என்னை பற்றி கூடாமல் எழுதுவார். ஆனால் பார்த்து எதிரிகளை கூட பார்க்க செய்யும் அளவுக்கு நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு சந்தோஷம். உங்களுடைய பேரும் எனக்கு ஞாபகம் வரவில்லை. பேர் ஞாபகம் வராத வரைக்கும் உங்களுக்கும் சந்தோஷம். நன்றி, நல்ல விஷயம். இன்னும் பேர் உங்களுடைய ரைட், சாவச்சேரி வைத்தியர், காரநகர் வைத்தியர். புதன் முடிவு சொல்லாடி இவரால் எனக்கு முடிவு சொல்ல போவதற்கு சான்ஸ் இல்லை. நான் முடிவெடுத்து விட்டேன். மெடிக்கல் ஆஃபீஸராக தந்தால் நான் போய் பேராதினியில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு லீவில் நிற்பேன். நான் சாவச்சேரி வருவேன், யாழ்ப்பாணம் போவேன், மக்களை சந்திப்பேன். அது என் லீவ் எடுக்கிறது என்னுடைய உரிமை. லீவ் அக்செப்ட் பண்ணப்படாட்டி நோ பேயில் போவோம். அதுக்கப்புறம் இவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இன்கொயரி என்று சொல்லி பொய்யான விஷயங்கள் எல்லாம் எழுதி டிபார்ட்மெண்ட் இன்கொயரி நடத்த எனக்கு மட்டும் நடத்த முடியாது. அந்த 25 டாக்டர்ஸுக்கும் ஆர்டி பிடி எல்லாருக்குமே டிபார்ட்மெண்ட் இன்கொயரி செய்யணும். பட் பார்ப்போம், வில் see. எதிர்காலத்தில் அரசியல் போகும் நோக்கம் உள்ளதா? அப்படி போனாலும் எங்கள் சப்போர்ட் கிடைக்கும். அரசியலில் போகும் நோக்கம் உள்ளதா இல்லை. ஆனால் அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கையை நாசமறுத்தது. முக்கியமாக ஸ்ரீதரன் ஐயா கூட சொல்லியிருக்கார், 2 மணி நேரம் என்னோட கதைத்ததாக போய் சொல்லிவிட்டு என்னிடம் கதைக்கவே இல்லை. கஜேந்திரகுமார் MP. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் டக்ளஸ் ஐயாவை பற்றி இவர் ஒன்றும் கதைக்கிறார் என்று. இப்போவும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார், தனக்கு இது சம்பந்தமாக ஏதாவது செய்யலாம் என்று. அவர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால தான் நான் அவருடைய பேரை பாவிக்கவில்லை. அவர் சில நேரம் தோற்று போகலாம். எல்லா நேரத்திலும் நாங்கள் கேபினெட் மினிஸ்டர் என்றால் வேறொரு மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறார்கள். டாக்டர் ஐயாண்ட கதையை கேட்பினமோ இல்லாட்டி பொதுமக்களோட குரலாக கேட்பினமோ எனக்கு தெரியாது. பட் அவர் இந்த விஷயத்தில் கூட சுமந்திரன் ஐயாவோ, சாணக்கியன் ஐயாவோ, ஸ்ரீதரன் ஐயாவோ, மாவை சேனதர் ஐயாவோ, விக்னேஸ்வரன் ஐயாவோ கருத்து கூட தெரிவிக்கவும் இல்லை, ஒன்றுமே சொல்லவும் இல்லை. அப்படி பார்க்கும் போது எனக்கு 3 நேரம் கால் பண்ணி எங்கே இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்களா, உங்களுடைய பாதுகாப்பு என்ன மாதிரி என்று அவர் சொல்லிக் கொண்டிருப்பது எனக்கு மனதுக்கு ஆறுதலை தருகின்றது. அந்த விடயத்தில் நான் அவர் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு MP கால் பண்ணவும் இல்லை, என்னோட கதைக்கவும் இல்லை. என்னோட கதைக்காமல் ஸ்ரீதரன் MP அவர்கள் தன்னுடைய பண உதவி செய்வர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார். நான் போனேன், 2 மணி நேரம் கதைத்தேன். நான் அவரிடம் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவில்லை என்று. இதெல்லாம் சுத்தமான பொய். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உங்களை அரசியல்வாதிகளை நம்பித்தான் பொதுமக்கள் உங்களுக்கு வாக்கு போடுகிறார்கள். அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதும், பிள்ளைகளை படிப்பிப்பதும், அவர்களுடைய எதிர்காலத்தை பார்ப்பதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையுமோ இல்லாட்டி என்னுடைய எதிர்காலத்தையோ என்னுடைய தொழிலையோ எல்லாத்தையுமே விட்டு போட்டு தான் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து நான். நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை அரசியல்வாதிகள். நான் ஒரு நாளுமே அதாவது நேரடி பொலிட்டிக்ஸில் இறங்கி உங்களுடைய வாக்குப்பலங்களை இல்லாமல் போய் செய்ய மாட்டேன். நீங்கள் தாராளமாக செய்கின்ற உங்களுடைய அரசியலை செய்து கொண்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நானாகவே இருந்து காற்றில் போய்விடுவேன். அதுதான் என்னுடைய டக்ளஸ் ஐயா செய்யாத ஊழல்களா இவற்றையும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்வீர்களா அண்ணா? கவிதா கனகரட்னம் கவிதா. அப்படி பார்த்தால்
நாங்கள் எல்லாரையும் நோக்கியுமே கையை நீட்ட வேண்டியிருக்கும். இந்த நேரம் கவிதா கனகரட்னம் அப்படி செய்யும் போது கவிதா நீங்கள் செய்த உங்களுடைய ஊடர்களையும் கதைக்கலாம். அப்படி பார்த்தால் டக்ளஸ் ஐயா பிள்ளையான விடயங்களை விட்டிருந்தால் நீங்கள் அது பொது வழியில் எழுதுங்கள். உங்களுக்கு துணிவு இருந்தால் எழுதுங்கள். எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற போது 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன் நடந்ததை திரும்ப திரும்ப எழுதுவதால் பிரயோசனம் இல்லை. இப்போது ஏதாவது டக்ளஸ் ஐயாவாக இருக்கலாம், கஜேந்திரன் எம்பியா இருக்கலாம், கஜேந்திரகுமார் எம்பியா இருக்கலாம், ஏதோ 6 கோடி காசு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதை பாவிக்க பயன்படுத்தக்கூடிய மண்டை வளம் யாராவது அரசியல்வாதிகள், அதை பாவிக்கக்கூடிய வளம் யாராவது இருக்கிற அரசியல்வாதிகள் மக்கள் நலத்தோடு அதில் அவர் இதில் எனக்கு ஒரு கொஞ்சம் இங்கே எடுக்கலாம், தம்பிக்கு எப்படி பில்டிங் கொடுக்கலாம் என்று என்னுடைய சகோதரர்களோட வந்துதான் கொமெண்ட் நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய போன் நான் ஆன்சர் பண்ணுவதில்லை. இதிலிருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். தனிக்கட்டையாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இப்போ தனியத்தான் இருக்கிறேன். யாரும் இல்லை, தனியத்தான் இருக்கிறேன். நான் எப்பவுமே தான் இருப்பேன். எனக்கு விட்டு கொண்டாலும் பரவாயில்லை தானே. சுடுவர்களை செய்து தலையில் சுடும் பணிவுடன் கேட்டுக்கொள். கைகளில் சுட்டால் காலில் சுட்டால் நோக்கும், மருந்து கட்டணும். எனக்கு அதுக்கெல்லாம் அது தலையில் சுடுமாறு புண்ணிய, அதாவது ஒரு சூட்டில் தலையில் அல்லது நெஞ்சில் சுட்டு என்னை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள். 25ஆம் தேதி இன்னொரு தனது உள்ள குமரை வெளிப்பார். இதுக்காக 25ஆம் தேதி வெயிட் பண்ணணும். பாத கவனம் செலுத்தவும். அர்ச்சனா ஆஃப் யுவர் செல்ஃப், யூ ஆர் த ரியல் ஹீரோ, தமிழ் பீப்புள் இருக்கின்றீங்க. நெற்பாளையத்தில் நீங்கள் உண்ணாவிரும்படி குறிக்கோள் என்ன? நான் நினைத்தே இவர்களுக்கு எதிராக அப்படியான செய்தாவது இன்டர்நேஷனல் வியூஸ், அதாவது வந்து வெளிநாட்டு UN ஹியூமன் ரைட்ஸ் இதில் கூட எடுக்கலாம் என்று யோசித்தேன். ஆனால் ஏற்கனவே ஒருவர்கள், அதனால் அது என்னுடைய கடைசி ஆயுதம். அதை நான் பார்த்த நேரத்தில் பாய்ப்பேன். யூடியூப் சேனலை வடிவாக நிறைய சம்பாதிக்க வரை, அப்போ சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. யூடியூப் செய்ய வேணும் இல்லை. ஒவ்வொரு யூடியூபர்களுக்கு கூட நான் சொல்லி சாப்பிடாம யூடியூப் இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கூடினால் விது டாட் கூட நான் தெரியும், நான் சாப்பிடாம யூடியூப் கொடுத்துருக்கேன். உங்களுடைய என்னுடைய பிரமிக்க வைக்கின்றது. இப்போதான் வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் அடுத்த லைவ் சந்திப்போம். மினிஸ்ட்ரியில் தான் வந்து ஆளுமையிலிருந்து இப்போது நேரம் சரியாக 4:26. இப்படி தூங்கி தான் இந்த வருஷத்தில் எனக்கு நான் போவது, எனக்கு லெட்டர்களா தரமார்களா கெஞ்சுகின்ற இந்த சமயத்தில் இருந்து கொண்டு வேலை எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீலங்காவை யாராவது காப்பாக இருந்தால் அதற்குரிய எனக்கு விளங்கவில்லை. இருக்கின்றது பார்ப்போம். ஏன் நீங்கள் சாக ஊழல் புரிந்தவர் தான் சாகும் என்கின்ற இந்த அது நடக்காது. அது கடைசி ஆயுதம். நான் அதை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க போகிற ஆயுதம் என்னுடைய கடைசி ஆயுதம். பாப்பா எப்ப உண்ணாவிரதம் நீங்க கேட்கறதன்படி பார்த்தால் ஆண்டு கேட்பீர்கள் போல். நீங்கள் ஜெஃப்னா துவா ரகன் நீங்கள் சொன்னால் இப்போ கூட நான் ரெடியா இருக்கிறேன். இன்னொரு ஒரு ஆள் வந்து இந்த போராட்டம் முன்னெடுப்பாராக இருந்தால் நான் கூட சாகிறதுக்கு ரெடியா. ஆம் மகா, நீங்கள் இருக்கிறீர்கள். சாதாரண குடிமகன் வந்து இந்த எடுத்தால் வேலை போவதற்காக இங்கே பயப்படவில்லை. நான் என்னுடைய 4வது இயரில் கூட மெடிசின் போன என்று கூட நியாயம் இருக்கிறேன். அப்போது கூட கீதாஞ்சலி சத்யா உட்பட அவர்களுடைய எங்களுடைய டாக்டர் பாலன், ப்ரொஃபசர் பாலன் உட்பட என்னுடைய கூட என்னுடைய இடத்தில் நான் கதை என்பதற்காக வழிவாங்கினார்கள். நான் அதை விட்டேன். இப்போது